ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு மை மெஸ்ஸி பிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. எப்போவுமே ஸ்கின் கேர் பியூட்டி டிப்ஸ் மட்டும் போடுறேன் நம்ம சேனலில். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் vlog. அது ஏன் அப்படின்னா என்னென்னா ரீசெட் பண்ணுறதுக்காக மட்டும். ஆக்சுவலாக ரொம்ப லோவாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. ஃபஸ்ட்டெல்லாம் பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இப்போது கொஞ்சம் ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த க்ளீனிங். இது என்ன கான்செப்ட்னா, நம்ம இருக்கிற பிளேஸை கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்ம மைண்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த க்ளீனிங் ப்ராசஸில் நான் இறங்கியிருக்கேன். அண்ட் அதை அப்படியே வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்போ மைண்ட் இன்னும் கொஞ்சம் காம் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ நீங்களும் ஏதாவது ஒரு டைமில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கம்மிங் டு த ரூம் மேக் ஓவர். நான் ஒரு மாதிரி அஷ்யூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவுட்புட் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை இப்போவே செட் பண்ணி முடிக்க முடியாது. பட் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறதையும் அதை அப்பப்போ எடுத்தேன் அப்படின்னா அதை அப்படியே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா இப்போ நான் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தனித்தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரீனியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கான எக்யூப்மெண்ட் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் அதை பண்ணிடுவேனா என்னங்கிறது எனக்கு தெரில. பட் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஓட்ஸ் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஐ வில் அப்டேட். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கில் இறங்குறது கூட ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி அதை நீட்டாக பார்க்கும்போது அப்பாடா அந்த மாதிரி. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் தெரியுது, ஆர்ட் ஒர்க்கு, இந்த கிராஃப்ட்டு அது மட்டும் சாட்டிஸ்ஃபை தரதில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் கூட, இந்த மாதிரி க்ளீனாக வைக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓட்ஸ் ஆக்கி ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையுமே அங்கே இங்கே அங்கேன்னு இருக்கும். போடும்போது அப்படியே அவசரமாக தேடி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு போகிறதோட சரி. ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இயரிங் பாக்ஸ். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என்கிட்ட இல்லாத இயரிங் கலெக்ஷன்ஸே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ இயரிங்ஸ் வச்சுருக்கேன். எவ்வளோனா ஒரு பாக்ஸே நிறைஞ்சிரும். அந்தளவுக்கு இயரிங்ஸ் வாங்கி 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 வச்சுப்பேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் கோல்டு இயரிங் மட்டும்தான். அது ஒரு சின்ன இயரிங். அதை மட்டும்தான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அனுபவம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட சின்னோண்டு கம்மல்லேருந்து பெரிய பெரிய கம்மல் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ஆனால் இப்போ எது எங்கே போயிருக்குன்னே தெரியல. இப்போ இருக்கிறது இவ்வளோண்டு தான். திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் பெர்ஃப்யூம். அது ஜூடியோவில் வாங்கினது. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் இந்த நெயில் பாலிஷ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த நெயில் பாலிஷ் ஒன்று நான் வாங்கியிருப்பேன், இன்னொன்று என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே காலேஜ் படிக்கும்போது தான் ஒரு கிரேஸ். நெயில்ஸில் டெய்லியும் ஒரு டிஃப்ரெண்ட் நெயில் பாலிஷ், ஒவ்வொரு நெயிலுக்கு ஒவ்வொரு நெயில் பாலிஷ் அந்த மாதிரிலாம் அடிச்சிருப்போம் அது. ஸோ இப்போவுமே நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இது கூடயே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ரோஸ் வாட்ரு, ஸ்க்ரப்பரு, அப்புறம் அது பேர் என்னமோ மறந்துடுச்சு, டக்குன்னு வரல. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூலி இது எல்லாமே அதுலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த கிளிப்ஸு, சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, குஷி பின்னு இதெல்லாமே மட்டும் எப்படி தான் தொலைஞ்சு போகுன்னே தெரியாது. அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு அவசரத்துக்கு தேடும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். எங்கே தான் போகுன்னே தெரியாது. ஸோ இப்போ இவ்வளோ கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லுமே ஹேர் ஆக்சஸரிஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹேர் கிளிப் பைத்தியம் என்னோடய சிஸ்டர் தான். அவங்க தான் டிஃப்ரெண்ட்டான ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ட் எனக்குமே இந்த ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு இது மேலெலாம் ஒரு க்ரேஸ் இருக்கும். அந்த க்ரன்ச்சீஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எதுவும் பெருசாக வாங்க மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சி இவ்வளோ வாங்குறாளே. ஸோ அதனால் அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது இந்த டேபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்ததே இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதை எடுத்து அப்படி தனியாக வச்சதுமே இது ரொம்ப நீட்டாகிடுச்சு. இந்த டேபிளில் ஜேர்னல் டைரி, புக்ஸு, டெய்லி டைரி இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தது பார்த்திங்களா. தேவையில்லாதது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அது இங்கே குப்பை வர்றதே எப்படின்னா எப்பயாச்சும் தேவைப்படும்னு எடுத்து வைக்கிறது மட்டும்தான் அவ்வளோ குப்பையாக இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கில் ஈடுபடும் போதே இந்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அப்படி அந்த க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதில் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளிக்ஸோட காம்போவில் தான் இதை வாங்கியிருந்தோம். அண்ட் இதில் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் பெருசாக அப்லோட் பண்ணுறேன்.
திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பையிங் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் பிளிக்ஸ். குயிக்காக இதோட ரிவ்யூ வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மெஹந்தி பேக் பண்ணுற ஒர்க்கும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான். அண்ட் அதோட ரூமோட ஃபைனல் லுக்கு இன்றைக்கி வரல. அண்ட் எப்போ பண்ணி முடிக்கிறோனோ அப்போ நான் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். டாட்டா.